Hi friends, I hope you are doing well. Yes. Today let's see teaching of English methodology. நம்மளோட B.Ed படிச்சிருப்போம். Okay. அதில் questions எப்படி கேட்பாங்க அப்படின்னா இங்கிலீஷ் டீச்சிங்கு என்னென்ன மெத்தடில் எதுக்காக இங்கிலீஷ் டீச்சிங் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக. ஓகே, இதில் வந்து நமக்கு கொஷின்ஸ் எப்படி இருக்கும்னா பெடகாலஜி பேஸ்டாக இருக்கும். வாட் இஸ் பெடகாலஜி அப்படின்னா குழந்தைங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம குழந்தைங்களுக்காக தான் நம்ம இது டீச் பண்ணுறோம். இங்கிலீஷ் எவ்ரிதிங் வாட் எவர் வி டீச் எல்லாமே நம்ம குழந்தைங்களுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ அந்த குழந்தைங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக மட்டும்தான் டீச்சிங். ஓகே, எஸ், தட் இஸ் கால்ட் அஸ் பெடகாலஜி. அதுதான் பெடகாலஜின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ நமக்கு ஜென்ரலாக எப்பயுமே கொஷின்ஸ் வந்துகிட்டே இருக்கு. என்னென்ன கொஷின்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ் ஆஃப் டீச்சிங். எய்ம்ஸ் ஆஃப் டீச்சிங் எதுக்கு இங்கிலீஷை டீச் பண்ணுறோம்? எய்ம்ஸ் ஆஃப் டீச்சிங் இங்கிலீஷ். எஸ், இதில் வந்து எய்ம்ஸ் ஆஃப் டீச்சிங் இங்கிலீஷில் வந்து பிரைமரி லெவலில் எதுக்கு டீச் பண்ணுறோம்? வை வி ஆர் டீச்சிங் இட் டு நோ த லாங்குவேஜ். குழந்தைங்களுக்கு அந்த லாங்குவேஜ் தெரியணும். டு ரீட் த சிம்பிள் சென்டென்சஸ் படிக்க தெரியணும். அடுத்து டு ஸ்பீக் சிம்பிள் சென்டென்சஸ், டு ஐடென்டிஃபை சிம்பிள் வேர்ட்ஸ். ஓகே, டு லேர்ன் வெக்காபுலரி, கொஞ்சம் அவங்களுடைய வெக்காபுலரி லெவலில் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு இங்கிலீஷை. ஸோ தட் இஸ் அ பிரைமரி லெவலில் நடக்கிற விஷயம். அதே எய்ம்ஸ் ஆஃப் டீச்சிங் இன் ஹை ஸ்கூல் லெவல் என்ன அப்படின்னா இதில் இருந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் லெவலாக இருக்கும். தட் இஸ் அவங்களால சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுற மாதிரி இருக்கும். டு ஃப்ரேம் சென்டென்சஸ், டு ரைட் தேர் ஓன் ஸ்டோரிஸ். ஓகே, எஸ், அண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் வேர் எவர் தே கோ. எங்கே பார்த்தாலும் ஒரு சென்டென்ஸை படித்தா தே வில் கம் டு தி அண்டர்ஸ்டாண்டிங். எஸ், அண்ட் ஹையர் செகண்டரி லெவலில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இன்னும் கம்யூனிகேஷன் லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். பிகாஸ் அந்த ஹையர் செகண்டரி முடிச்சுட்டு தே வில் கோ ஃபார் தி காலேஜ். when they face the college அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் டு கம்யூனிகேட் இன் இங்கிலீஷ். ஓகே, எஸ், அந்த கம்யூனிகேஷன் லெவல் அங்கே ஹையர் செகண்டரி லெவலில் நமக்கு கிடைச்சிடும். ஓகே, ஸோ எய்ம்ஸ் ஆஃப் டீச்சிங் இங்கிலீஷ் எதுக்காக இங்கிலீஷ் டீச் பண்ணுறோம் ஸ்கூலில் அப்படின்னா குழந்தைங்களுக்கு டு லேர்ன் திஸ் லாங்குவேஜ், இந்த லாங்குவேஜை லேர்ன் பண்ணுறதுக்காக தான். எஸ், இந்த லாங்குவேஜ் நமக்கு இது என்ன லாங்குவேஜ் நமக்கு அப்படின்னா we use this as a second language. எஸ், இந்த செகண்ட் லாங்குவேஜ் எதுக்கு? டு லேர்ன். அதாவது நம்மளுடைய மதர் டங் தவிர்த்து ஒரு அனதர் லாங்குவேஜ். அண்ட் நமக்கு தெரியும் when British people came inside அவங்க நமக்கு கொடுத்த விஷயம் தான் திஸ் இங்கிலீஷ். ஓகே, எஸ், அது நமக்குள்ளே வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன், ஈவன் டு ஃப்ளவர் செல்லர் ஆர் ஹூவர் இட் இஸ், மில்க்மேன், யார்கிட்ட போனாலும் சரி அவங்க கிட்ட தான் சில வேர்ட்ஸ் வி கெட் இட். அவங்க சில இங்கிலீஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நமக்கு ரொம்ப ஈஸியாகிடுச்சு. தே யூஸ் தட். ஓகே, எஸ், ஸோ திஸ் இஸ் வாட் வி லேர்ன் இட். அண்ட் செகண்ட் லாங்குவேஜ் அதுக்காக தான் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் டீச் பண்ணும்போது தே கேன் ஈஸிலி கம்யூனிகேட் வித் த பீப்புள் சரௌண்டிங், அவங்களோட என்வாயர்மெண்ட், அவங்களோட சொசைட்டி எல்லாத்தையுமே கான்ஃபிடென்ஸாக பண்ணுவாங்க. ஓகே, ஸோ டீச்சிங் செகண்ட் லாங்குவேஜ் இஸ் ஜஸ்ட் ஃபார் அ கம்யூனிகேஷன் அண்ட் இட்ஸ் நாட் ஃபார் அ நாலேஜ். ஸோ இங்கிலீஷ் படித்தவங்களாம் நாலேஜபிள் பர்சன் அப்படி சொல்ல முடியாது. இங்கிலீஷ் படித்தவங்க they can communicate easily with others. They can have the confidence. யார்கிட்டயுமே பேச பயப்படாமல் இருப்பாங்க. Okay, yes, that is what we teach them. Next. Next, in the second language நம்ம டீச் பண்ணும்போது நமக்கு ரெண்டு விஷயம் நடக்கும். Yes, what do you call that is அப்படின்னா நமக்கு பாசிட்டிவாகவும் நடக்கும், நெகட்டிவாகவும் நடக்கும். என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் அப்படின்னா நம்ம மதர் டங்கோட நமக்கு பிரச்சனை வரும். நம்ம மதர் டங் we call this as full the mother tongue, full of the mother tongue அப்படின்ற மாதிரி we call that. Yes, full of the mother tongue. நம்ம பேசும்போது நம்ம மதர் டங் வந்து கண்டிப்பாக நமக்கு டிஸ்டர்ப் பண்ணும். ஓகே, அது டிஸ்டர்ப் பண்ணிச்சுன்னா we call that as negative, that is interference. Okay, yes, if it is positive na நமக்கு ப்ராப்ளமே இல்லை. we learn more, இன்னும் நல்லா இங்கிலீஷ் பேசுவோம் நம்ம. Okay, yes, next. We have reading types. In reading we have two types. Intensive reading and extensive reading. Every year we get a question from this extensive reading. Yes, what is
is this extensive reading? Yes, first we'll go to the intensive reading. Intensive reading னா என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை கேதர் பண்றதுக்காக படிக்கிற விஷயம். We get information from that. அதை படிக்கும் போது we get some information. Okay, yes, that is called as intensive reading. Intent உள்ள போய் இறங்கி என்ன ஏதுன்னு ஆராய்ஞ்சு படிக்கிற we call it as intensive reading. Extensive reading என்ன அப்படின்னா it's just for pleasure. நமக்கு பிடிச்சிருக்கு, ஆசையா இருக்கு. ஸ்டோரி புக்ஸ் எல்லாம் படிக்கிறோம்ல, supplementary reader. நமக்கு இங்கிலீஷ்ல நமக்கு we have prose and supplementary. Okay, prose and supplementary. இந்த supplementary readerல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்டோரிஸ் தான் இருக்கும். people written stories தான் இருக்கும். அந்த ஸ்டோரிஸ் தான் பிள்ளைங்க படிப்பாங்க. that we call it as extensive reading. Okay, so intensive is prose. Prose poetry, both we can take it into intensive, prose and poetry. And extensive for supplementary, it's only for pleasure. Okay, in this we have another thing is skimming and scanning. Skimming and scanning, yes. In the skimming எங்க வரும்னா extensively we can have it as skimming, and for intensive that is scanning. Scanning தெரியும்ல, scan பண்ணுவோம்ல, what we scan, what we search for, என்ன தேவை அப்படின்றத செலக்ட் பண்ணி எடுத்து கண்டுபிடிச்சு we get it, that is that scanning. அதுதான் intensive reading. So when you do intensive reading you are scanning something. Okay, but when you are reading in extensive reading என்ன பண்றோம்னா skimming தான் பண்றோம். skimming என்னன்னா இந்த அன்னப்பறவை சொல்லுவாங்க, அப்படியே அது மேல பாலை மட்டும் எடுத்து குடிச்சிடும், தண்ணி குடிக்காதுன்ற மாதிரி. நம்ம மேலாட்ட தான் ஜஸ்ட் அப்படியே ஓவர் ரீடிங் தான் பண்ணுவோம். pleasure reading நம்ம அப்படி தானே பண்ணுவோம். so reading we just skim it, we don't read it in detail. Okay, yes. so newspapers-லாம் பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே just like that படிச்சிட்டே போவோம், headlines மட்டும் படிச்சிட்டே போவோம், that is skimming. அந்த headlines ஒரு important விஷயம் இருக்கு, we are going to read in depth அப்படின்னா we do that as scanning. Okay, yes. so that is the difference between skimming and scanning. Okay, yes. I hope you understand. Thank you. Have a nice day.